வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறோம். அது என்னன்னா, நம்மளோட எதிர்காலத்துக்கு உதவும் சேமிப்பான எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதாவது இபிஎஃப் பத்தி தான் நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றீங்க. ஆரம்பத்துல எல்லாம் புதுசா இருக்கும். மாசம் சம்பளம் வரும்போது சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது உங்க சம்பளத்துல இருந்து 12% காக போய்கிட்டு இருக்கும். அதே அளவு உங்க கம்பெனியும் போடும். இது எதுக்காகன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது நம்மளோட ஓய்வு காலத்துக்காக நம்ம போடுற விதை மாதிரிதான். காலப்போக்குல இந்த சின்ன சின்ன தொகைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொகையா மாறும். இதை பாத்துக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்புதான். இவங்கதான் இந்த பணத்தை எல்லாம் பத்திரமா வச்சு அதுக்கு வட்டியும் போட்டு தர்றாங்க. சரி, இப்போ நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒருவேளை நீங்க வேலையை விட்டுட்டா, இல்ல உங்களோட வேலை போயிடுச்சுன்னா, அப்போவும் நீங்க இந்த இபிஎஃப் கணக்குல பணம் போட முடியுமா? இங்கதான் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இபிஎஃப் கணக்குல நீங்க பணம் போடணும்னா நீங்களும் போடணும், உங்க வேலை கொடுத்தவங்களும் போடணும். 2 பேரும் சேர்ந்து போட்டாதான் அது ஒரு சேமிப்பா வளரும். நீங்க வேலையை விட்டுட்டாலோ இல்ல உங்களோட வேலை போயிட்டாலோ உங்களுக்காக பணம் போடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால நீங்க மட்டும் தனியா அந்த சமயத்துல இபிஎஃப் கணக்குல பணம் போட முடியாதுன்னு இபிஎஃப்ஓ தெளிவா சொல்லி இருக்காங்க. அப்போ வேலையை விட்ட பிறகு நம்ம இபிஎஃப் கணக்கு என்ன ஆகும்? அது அப்படியேதான் இருக்கும். நீங்க புது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பழைய கணக்கை புது வேலை கணக்கோட இணைச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பணத்தை எடுத்துக்கலாம். சரி, வேலையை விட்டுட்டா வட்டி வருமா வராதா? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க வேலையை விட்டதுல இருந்து இல்ல ஓய்வு பெற்றதுல இருந்து 36 மாசத்துக்கு, அதாவது 3 வருஷத்துக்கு உங்க இபிஎஃப் கணக்குல எந்த பணமும் போடலைன்னா அது செயல்படாத கணக்கா மாறிடும். அப்படி ஒரு கணக்குல 3 வருஷத்துக்கு பிறகு வட்டி ஏறாதுன்னு இபிஎஃப்ஓ விதிமுறைகள் சொல்லுது. ஆனா அந்த முதல் 3 வருஷத்துக்கு கவர்மெண்ட் முடிவு பண்ற வட்டி விகிதம் உங்க கணக்குக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க வேலையை விட்டாலும் உடனே உங்க பணம் முடங்கிடாது. சுருக்கமா சொல்லணும்னா, வேலையை விட்ட பிறகு நீங்க புதுசா பணம் போட முடியாது. ஆனா உங்க பழைய பணம் 3 வருஷம் வரைக்கும் வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க புது வேலைக்கு போனா அதை தொடரலாம், இல்லன்னா எடுத்துக்கலாம். நம்மளோட எதிர்காலத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க சேமிப்பை சரியா திட்டமிட்டுக்கோங்க. அதுதான் நம்மளோட முதுமை காலத்துக்கு உதவும் ஒரு நல்ல நண்பன். நன்றி.